ஹாய் நண்பா, வெறும் 4 நாட்கள் மட்டும்தாங்க டைம் இருக்குது. ஆமாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீசெண்டாக ஆர்ஆர்பி குரூப் டி வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 32,000க்கும் அதிகமான வேகன்சி. நம்ம தமிழகத்துக்கு மட்டும் 2,694 வேகன்சி வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜாபை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாபுக்கு எப்படி நீங்கள் வீட்டில் இருந்தபடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. எனக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வேலைகளுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 22 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 4 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்னும் 4 நாட்கள் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாத நண்பர்கள் கடைசி டைமில் போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க. சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். இப்போவே அப்ளை பண்ணாத நண்பர்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th தாண்டி நீங்கள் 12th, அதற்கு இணையான டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். 4 வருடத்திற்கு பிறகு இந்த ஒரு குரூப் டி வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. குறைந்தபட்ச வயது 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 36 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மொத்தமாக தமிழகம் முழுவதும் 2,694 வேகன்சி. ஸோ வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேல சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஐசிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 14 விதமான பதவிகள் வந்திருக்கு. இதில் பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரி தான் புது விதமான வேலைவாய்ப்பு. டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. மொத்தமாக இதுலேயே நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு 200 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த ஒரு ஜாபுக்கு செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் மட்டும்தான். ஒரே ஒரு எக்ஸாம், அதுவுமே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இன்டர்வியூ கூட கிடையாது. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிரும். 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறதுனால, அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ டிப்ளமோ படித்தவங்க, 12th படித்தவங்க, டிகிரி வரைக்கும் படித்தவங்க சின்னதாக எஃபோர்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இந்த எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்காக G7 அகாடமிலேருந்து ஆன்லைன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்திருக்கு. மாதம் 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். 4 மாதம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. G7 அகாடமி ப்ரொவைட் பண்ணுற இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வேலைகளுக்கான ஆன்லைன் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடி படிச்சுக்கலாம். உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலும் ஓகே தான். லேப்டாப் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் மொபைல் ஃபோன் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தபடி இந்த ஒரு கோர்ஸை ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour பெர் செஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு செஷன். அந்த செஷன் ஆல்சோ 1 hour தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கான ஏஜ் ஆல்சோ நம்ம பார்த்துட்டோம். அதிகபட்சம் 36 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 20 கேண்டிடேட், 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுட்ஸை ஆன்லைனில் ஈஸியாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கோர்ஸோடைய டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 months உங்களுக்கு டூரேஷன் போட்டிருக்காங்க. இதுலேயுமே 2 months டூரேஷன்லையும் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இந்த கோர்சஸினுடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 5 நாட்கள் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு செஷன், அப்போ வாரத்துக்கு 5 செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் கவர் பண்ணுறாங்க, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி வேலைகளுக்கு தேவையான எல்லா சிலபஸையுமே கிளியராக பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதில் ஜென்ரல் சயின்ஸ், மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இந்த 4 டாப்பிக்கில் தான் எக்ஸாம் கேட்குறாங்க. அதாவது எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சிலபஸில் கவர் பண்ணுறாங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் சால்விங் செக்ஷன் ஆல்சோ இருக்குதுங்க. ஸோ இந்த லைவ் கிளாஸஸில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு 20 பேர் அப்படிங்கிறதுனால உங்களால் ஈஸியாக டவுட்ஸ் எல்லாம் உடனே கேட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக லைவ் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால 1 by 1 அதற்கேற்ற மாதிரி சிலபஸை கவர் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் முடியுதா, உங்களுக்கு வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கிளாஸில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கவர் பண்ணி மார்க் டெஸ்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆன்லைன்லேயே வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரினுடைய அனலைசிங் ஆல்சோ உங்களுக்கு தெளிவாக கிடச்சிரும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டடி மெட்டீரியல் இ புக்ஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் உங்களுக்கு ஸ்டடி நோட்ஸாக கூட கிடைக்கும். இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் போட்டு அதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ப்ரிப்பரேஷனை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த RRB குரூப் டி எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தேவைப்படும். இந்த பிரிண்டபிள் சார்ட்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் நோட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில் அப்படின்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த கோர்ஸோடைய டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம். அப்போ 4 மாதத்துக்கு நீங்கள் மாதம் 1000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா 4000 ரூபாய் தான். ஆக்சுவலாக இந்த கோர்ஸினுடைய ப்ரைஸ் வந்து 8000. இப்போ 50% வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த பேட்ச் மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து பிப்ரவரி 22. ஸோ நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை போடுங்க. இந்த கோர்ஸில் இப்போவே நீங்கள் என்ரோல் பண்ணிடுங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். அவங்களே உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா G7 அகாடமியோடைய இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கான வெப்சைட் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பேஜுக்கு வந்துட்டு இதில் ஆட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கார்டில் போட்டு வச்சுருப்பீங்களே, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் பை பண்ணுறீங்க, அதனுடைய அமௌண்ட் என்ன, டிஸ்கவுண்ட் போக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஷன் ஆன்லைன்லேயே வந்து காமிக்குது. ஸோ இந்த பேமெண்ட்டை நீங்கள் மந்த்லி பேமெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம், இல்லை ஒன் டைமாக ஃபுல் பேமெண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் சொல்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி கூட கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா G7 அகாடமியோடைய டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் நார்மலாக கால் பண்ணுறதுக்கு நார்மல் மொபைல் நம்பர் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. அதற்கு கூட நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் 2 months கோர்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. மாதம் 2000 ரூபாய் பே பண்ணால் 2 monthsல உங்களுக்கு கோர்ஸ் வந்து டூரேஷன் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. இல்லை நான் வந்து ஸ்லோ லேர்னர் தான், மந்த்லி எனக்கு என்ன சிலபஸ் கவர் ஆகுதோ அதற்கேற்ற மாதிரி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா மந்த்லி 1000 rupees பே பண்ணி 4 months டூரேஷனில் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 4 வருடங்கள் கழித்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணாத நண்பர்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. கோர்ஸில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாமை எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த G7 அகாடமி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் அகாடமி தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த அகாடமியில் கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.